எல்லாமே மச் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் ஏ கண்டென்ட்டாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏ கண்டென்ட் கிடையாது. பட் என்னன்னா பேரண்ட்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக வந்து 4 ஸ்டோரியும் 4 டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு தேவைப்படுறோம். ஆக்சுவலி ரொம்ப போல்டான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. ஜென்ரலாக பார்க்குறவங்களோட இது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற பார்க்குறவங்களுக்கு போது தான் ஒரு விஷயம் நியாயமாகப்படுது. சுச்சுவேஷனில் இல்லாமல் வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்க. அவங்கவுங்க அவங்க அதை ஃபேஸ் பண்ணால் தான் அது தெரியுங்கிறது தான் ஹாட்ஸ்பாட்டுங்கிற டைட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி பிரிக்க முடியாது சார். அந்தந்த சுச்சுவேஷனில் அவங்கவுங்க வரும்போது எல்லா ஸ்டோரியுமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. அது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. அதாவது ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவோட நேம் அண்ட் ஃபேமை வந்து பயங்கரமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி அது டெஸ்பரேட்டாக குழந்தைங்களோட டேலண்ட்டுக்காக என்ன வேணாலும் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியாமலே பண்ணுறாங்கங்கிறத வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். படத்தில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது வந்துட்டு நாலு கதையாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்களை கேளுங்க, இவங்க நிறைய சொல்லலாம். சொல்கிறீங்க சூப்பராக இருக்குது படம். ஆனால் லாஸ்ட் ஒன் பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க சொல்கிறது உண்மைதான். நம்ம எவ்வளோ ரியாலிட்டி ஷோ பார்க்குறோம்ல, ஸோ நிறைய எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு குட் மெசேஜாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் இது ஃபாலோ பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிற சொசைட்டியில் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும். எனக்கு நான் ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்கிறவன் தான், அதனால் எனக்கு அது நார்மலாக தான் இருந்துச்சு படம். நான் அதை ஃபாலோ பண்ணுறவன் தான் ப்ரோ. எனக்கு அதனால் புதுசாக தெரியல. அது எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டோரி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதான் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பார்ட்ஸாக பிரித்து அந்த மாதிரி ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ட்ரெய்லர் பார்க்கும்போது நானே பயன்ட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. பட் ஆனால் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்க போதும்னு நினச்சேன். பட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் படம் ஃபுல்லாக. நமக்கு வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஃபன்னி ஸ்டோரி எக்ஸ்பெக்டே பண்ணல, அந்த ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. லைக் 2 பேருமே வந்து ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈச் அதர் சொல்லிட்டு. லவ்வாக இருந்தாலும் லஸ்ட்டாக இருந்தாலும் ஒரே பர்சன் கூட ஜெனியூனாக இருக்கணுன்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் நல்ல கான்செப்ட் தான். லைக் ஒரு பொண்ணுடைய ஃபீலிங்ஸ், அவங்க அம்மா வீட்டில் இருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்கன்றதை வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து சொல்லியிருந்தாங்க. வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருவாங்கன்ட்டு. ட்ரைலருக்கும் படத்துக்கும் வந்து செம்ம கான்செப்ட் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் 4th பார்ட் ரொம்ப பிடிச்சது. அது நல்லா இருந்தது கான்செப்ட். அது சூப்பராக இருந்தது. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எங்கேயுமே இல்லாமல் யூனிக்காக இருந்தது அந்த ஸ்டோரிஸ். ரேங்கிங்கா 4th பார்ட், 1st பார்ட் அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாருமே பண்ணாத மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்குது. புதுசான இல்லை, இப்போ ரீசெண்டாக ஃபீல் பண்ணது லாஸ்ட் இந்த சோஷியல் மீடியான்றதுனால அது கரெக்டாக ஒரு லிங்க் ஆகுது. அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எனக்கு அம்மு அபிராமி ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு. எது நான் எனக்கும் அந்த மாதிரிலாம் ட்ரீம் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை ஒரு படமாகவே காமிச்சிட்டேன். அந்த சைல்டுஹுட்டா, அதுவும் ட்ரூ ஸ்டோரி தானே. நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தோம், எல்லாமே நார்மல் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த லாஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அந்த சைல்டு அப்யூஸ் பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே எல்லாம் சொல்லணும். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் ஃபேமிலியோட வந்து பார்க்க ஒரு நல்ல மூவி தான். ஏ சர்டிஃபிகேட்ன்றனால அது ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக அந்த ஃபேமிலியோட பார்க்க
பார்ட் 2 கோல்டன் ரூல்ஸ். எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலாக போனதுனால எனக்கு அது கொஞ்சம் இன்னும் நல்லா டச் ஆயிடுச்சு. மொத்தம் 4 ஸ்டோரியா 4 ஸ்டோரி 4ல் வந்து 5 ஓகே. அதில் வந்து லாஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னீங்களா, அதை சொல்லியிருக்கேன். உண்மையாக வந்து ஒரு லாஜிக், நம்மளோட லாஜிக் என்னன்னா பையன் தான் இந்த மாதிரி இருக்கணும், பொண்ணு தான் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கேரக்டரை மாற்றி கொடுத்தது ஒரு நல்லாவே இருந்துச்சு, ஒரு ஃபன்னாக போச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக படமே அப்படி தான் போகணும்னு நினச்சோம், பட் அதை ஒரு ட்ரீம் ஆக்கிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அது இவரு சொல்றது. ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா போர் அடிக்காமல் போச்சு. இப்போ வர ஒரு சில மூவிஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்தது. இது வந்து 4-5 செக்மெண்ட்டாக பிரிச்சனால நமக்கு வந்து ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக போச்சு. படம் 4 ஜானர் எல்லாமே 4மே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நெகட்டிவாக வந்த மாதிரி இருந்துச்சு, பட் அது எதுவுமே இல்லை. இதில் எல்லாமே பாசிட்டிவ், எல்லாருமே பார்க்கலாம். மாதிரிலாம் எனக்கு எதுவும் தோணவே இல்லை. பிகாஸ் என்ன லெசன் சொல்ல வராங்கன்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி கலையரசன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சுபாஷ் செல்வம், வெற்றின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. 4 ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கலாம். இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி படம்லாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. அதுதான் சொன்னேன்ல, நெகட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் நோ, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு லெசன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்னேன், 3rd ஸ்டோரி 4th ஸ்டோரி செம்ம. நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு மூவி, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொசைட்டிக்கு நிறைய மெசேஜ் வந்து சொல்ல வராங்க. ஒரு கதையிலையும் ஒரு கண்டென்ட்லேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாகவும் இருக்குது, அண்ட் ஒரு சின்ன பாப்பா, அதாவது பொண்ணு ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றத இதில் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, பட் படம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்துட்டு ரொம்ப அடல்ட்ரியாக இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே காட்டியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணலாம். சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வச்சுருக்காங்க. ஐ திங்க் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஓப்பனாக பேச முடியாது, பட் அதை வந்து ரொம்ப தைரியமாக அந்த சினிமாவில் காட்டியிருக்காங்க. நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்குது. எனக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ரொம்பவே கனெக்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலி காலப்போக்கில் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ திங்க் திஸ் மூவி வில் பி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக ஃபேவரட் பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து 4மே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எமோஷ்னலாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ சில இடங்களில் வந்து அச்சுச்சோ அப்படின்னு நாங்கள் சீரியஸ் ஆகும்போது ஃபன்னாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இந்த மாதிரி மூவி ஃபுல்லாகவே ரொம்ப ஃபன்னியாக அண்டு எமோஷ்னலாக நீங்கள் கன்வே பண்ணுற விதத்தை பெஸ்ட்டாக கன்வே பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேக். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாமே மச் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் கண்டென்ட்டாக இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டென்ட் கிடையாது. பட் என்னென்னா பேரண்ட்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக வந்து 4 ஸ்டோரியும் 4 டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, பட் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு தேவைப்படுறோம். கண்டிப்பாக ஃபோர்த்து தான் ரொம்ப எமோஷ்னலான ஸ்டோரி. அண்ட் இப்போது வந்து நடக்கிற ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேக்கு. அது வந்து எப்படி வந்து ஒய்ஃப் அவங்க வீட்டில் வந்து புருஷன் வீட்டில் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஐடி பீப்புளாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவலாக வந்து ஒன்று நீ இப்படி இருந்தானா நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தான் ஓகே அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப கிறிஸ்பாக என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. எதுவும் லென்த்தாக ட்ராக் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக என்ன சொல்ல வரணும் கரெக்டாக சொல்லிட்டாரு. அண்ட் எண்டிங்கும் ரொம்ப பிடிச்சது. அவரோட ஸ்டோரி நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. I mean, I feel kudos to the director for choosing such a script and directing it. As a woman, I really connected a lot with the script. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். I think it was the last one.
மேரேஜ் ஆப்போசிட்டாக பண்ணுறது விஷயம்லாம் எப்படி பார்க்கும்போது ஐ வாஸ் திங்கிங் நிஜமாவே தான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் யாரும் அவ்வளோ பிரேவாக அது பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நோ ஃபில்ம் மேக்கர் எவர் டிட். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி தட் சம்மன் ஃபைனலி மேனேஜ் டு டூ திஸ். எந்த கேரக்டரோட ரொம்ப ரியல் லைஃப்ல சிங்க் ஆகிற மாதிரி I don't think I connected personally with any character. It was a nice film at the end of the day. Please go watch it. Thank you. நல்ல மூவி, ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மஸ்ட் வாட்சபிள் தான். எனக்கு ஃபேவரேட்னு இல்லை, 4மே நல்ல ஒரு லெசன் கொடுத்துருந்துச்சு. ஸோ 4மே இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது எது ரொம்ப லாஸ்ட் ஒன் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. காமெடியாக இல்லை எங்கேஜிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு? சாண்டி அண்ணாவோட அந்த ப்ளே கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு, எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. டேரக்டர் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க? குட், நைஸ் ஒன்லி.